ஹலோ கைஸ், இன்னைக்கு டேன் அனிமையோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிசோடோட ஆரம்பத்திலேயே அங்க மோமோட பாட்டியும் ஏதோ ஒரு ரிச்சுவல் அங்க பண்ணிருக்காங்க. அந்த ரிச்சுவலை பண்ணும் போதே அந்த ஈவ்ல இவங்க சொல்லுது, நீ பண்றது வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பண்ணிக்கினே இருக்காங்க. அது திரும்பவும் சொல்லுது, நீ பண்றது எதுவும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. அங்க ஐராக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஐரா கத்தின்னு இருக்கா, என்ன நீங்க எதுக்கு வர சொல்லவே இல்ல, எவ்வளவு விஷயம் நடந்துச்சா, நான் ஒரு லீடரா இருக்கும் போது என்ன நீங்க வரவே வைக்கல. ஆமா, உன்னை யார் இங்க வர சொன்னா? இந்த இடத்துல பாட்டியும் ரோக்கன் சாக்க பத்தி கேக்குறாங்க. எனக்கு தெரியல, ரீசெண்டா அவங்க கிட்ட எந்த விதமான கான்டாக்டும் இல்ல. கையில ஏலியனும் பாலை குடிக்குது, அது செம்ம டேஸ்டா இருக்கு. அதை பாக்குற ஐராவும் அவங்க கேக்குறா, ஆமா நீ எதுக்கு திரும்பவும் வந்திருக்க? அத நாங்க ஒரு பசு உனக்கு கொடுத்தோம்ல, நான் என்ன பண்றது? இந்த பசுவால இதுக்கு மேலேயும் உங்க மில்க ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி அந்த வாட்டர்ல இருக்க அந்த சப்ஸ்டன்ஸ் டைரக்டா அது எங்க லங்ஸுக்கு போகும். அதனால எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னோட பையனுக்கு மில்க் தினமும் தேவை. அதனால நாங்க இங்கே வாழ்ற மாதிரி ஆகுது. இது கேட்டோன்னே உக்காரனுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிது. பிளானட்டை பத்தி எல்லாம் ஆளு கேக்குறான். இந்த சைடு பிரீஸ்டும் எப்படி நம்ம ஜிஜியை காப்பாத்தலாம் அந்த விஷயத்த பத்தி அவர் சொல்லிருக்காரு. இந்த இடத்துல இப்படி சொல்லும் போது சாப்பாடு ரொம்ப ஹாட்டா இருக்குமா, இதனால டாரோ அவங்க துடிக்கிறான். திடீர்னு அங்க ஜிஜியோட குரலும் கேக்குது. நான் எங்க இருக்கேன், நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? மோமோ சொல்றான், டாரோ விளையாடாத, நான் அப்புறம் உங்களுக்கு தெரியுது உள்ள உண்மையிலேயே ஜிஜி தான் பேசுறானே. ஜிஜியோட முகத்தை பார்க்க ஜிஜின்னு அவங்க நம்புறாங்க. இல்ல நீங்க நம்ப கூடாது, நான் ஒரு ஈவிலான ஸ்பிரிட் இருக்குல்ல, இது நம்மள எப்படி வேணாலும் ஏமாத்தோம். அதனால அவங்க நம்பல. அங்க எல்லாருமே தயாரா இருப்பாங்களா? ஜிஜியோட ஃபேஸ பார்க்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஜிஜியா இல்ல உண்மையிலேயே ஈவிலையான்னு. ஆளு வியடான ஃபேஸ் எல்லாம் அங்க வச்சுன்னு இருக்கான். ஒரு கட்டத்துல அழுதுங்கனே அவன் சொல்றான், அட உட்காருன் மோமோ, உங்களுக்கு எதுவுமே ஆகல, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இப்பதான் உங்களுக்கு விஷயமே புரியுது, இது உண்மையிலேயே ஜிஜி தானே. பாட்டிமாவும் ஜில்லுன்னு இருக்க தனியை தூக்கி போட அந்த ஈவ்லை திரும்ப வந்தது. உங்க எல்லாரையுமே நான் கொல்லாம விட மாட்டேன். ரொம்ப ஹாட்டான விஷயத்தை தூக்கி போட்டா நம்ம ஜிஜி வந்துடுறான். இதுல இருந்து நம்ம மோமோக்கு ஒரு விஷயம் புரியுது, இதுவே ஜில்ல தனியை போட்டா அந்த ஈவ்லை அது வந்து, இதுவே ஹாட்டான தனியை போட்டா நம்ம ஜிஜியே திரும்ப வந்துடுறான். ஜிஜியும் ஏதோ வியடா பண்ணிருக்கான். டாரோக்கும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற அந்த ஹானாடால் அதை மீட் பண்ணும், லவ்வி டபியா இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். நான் இப்படி இருக்கும் போது அவனால அங்க முடியல. ஏன்னா பாட்டிமாவும் அங்க சொல்லிடுறாங்க, அதுக்கே உன்னால ஹானாவை மீட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க போய் இந்த ஈவ்லையால ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல. இதுல பாட்டிமாவும் சாரி கேக்குறாங்க. ஒரு வகையில அவங்களோட தப்பும் தாங்க, அவங்களால தான் நம்ம ஜிஜியை பார்க்க அங்க போனாங்க, அதனால இவ்வளவு பிரச்சனை வந்தது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ஓகே தான். கையிலேயே டர்போகிரானியும் சொல்லுது, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு உங்களால ஈவ்லைய கட்டுப்பத்தி வைக்க முடியும்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மவுண்டன் யோகாயே. அதே மாதிரி ஜிஜியும் ஒன்னும் சாதாரணமான பையன் இல்ல, இதுவே சாதாரணமான ஆளுங்களை பொசஸ் பண்ணியிருந்தா அவங்க எப்பயோ எந்த போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஜிஜி அப்படி இல்ல, ஜிஜி ஒரு அல்டிமேட்டான வெசலா இருந்திருக்கான். அதனால அந்த ஈவ்லை அதோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா நியூ பார்ன் பேபியோட ஸ்டேஜ் மாதிரி தான். இதுவே அதுக்கு நிறையவே பவர் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதை தொடவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால அங்க பாட்டி சொல்லிடுறாங்க, இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜிஜி மேல கோல்டு வாட்டர் தப்பி தவறி கூட படவே கூடாது. அதனால எப்பயுமே அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும், வாட்டரையும் அங்க பிடிங்க. அதே மாதிரி இந்த சிட்டியை விட்டு நீங்க வெளில போவாதீங்க, நான் இங்க இருக்கும் போது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும், பேரியரை தாண்டி போயிட்டா கஷ்டம். இப்போ வரைக்கும் நம்ம டாரோவால இதை பொத்துக்க முடியும் அதுவும் தெரியல, அந்த ஈவ்லையாலையும் அதோட பவரை எதிர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்க. அங்க மேண்டிஸ பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ பூமியில அது வாழ்ந்துன்னு இருக்குல்ல, ஏதோ ஒரு டெய்ரி ஃபார்ம்ல அது வாழ்தான். அங்க மில்க்கும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இதுக்கு நன்றி சொல்லணும்னா உங்களோட பாட்டிக்கு தான் நாங்க நன்றி சொல்லணுமே. இதே மாதிரி அந்த ஏலியன் டக்குன்னு அதோட வீட்டுக்கும் போயிட்டு வருது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஜிஜியோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போவாங்களா. ஜிஜிக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, ஏன்னா அவனால அங்க சரியா மூவ் கூட பண்ண முடியல. பின்னாடியே உட்காரனோட கையும் டச் ஆகும். இதனால அவன் மன்னிப்பு கேட்கறான். மோமோக்கும் அங்க டச் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்குமா, அதனால கையை வச்சு அங்க விளையாட ஆரம்பிக்கிறான். அங்க மோமோ கிட்ட அவன் கேட்கறான், ஆமா மோமோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு இந்த கேமோட ரூல்ஸை பத்திலாம் தெரியல, என்னமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுக்குள்ளேயே அங்க ஜிஜி கத்துறான். இது ரொம்ப கடுப்பா இருக்கு, என்னால சரியா மூவ் கூட பண்ண முடியல. ஹே டாரோ, நான் நினைக்கிற மாதிரி மூவ் பண்ணும், அதாவது இந்த மாதிரி, அது என்னோட பாடி, அதனால நான் இப்படிதான் மூவ் பண்ணுவேன் என்னோட இஷ்டத்துக்கு. இதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் அங்க வராங்க. இதுக்கப்புறம் அவங்க ஜிஜியோட பேரண்ட்ஸை மீட் பண்றாங்க. ஜிஜிக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதையும் டாரோ பார்க்கமா மோமோ அங்க சொல்றான், உன்னால அவனுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ண முடியாதா? ஆமா, உன்னோட பாடி அந்த மாதிரி மூவ் பண்ண வச்சா அவனுக்கு தெரியும். மோஸ்ட்லியும் அந்த கியூட்டோ ஃபேமிலி உங்க எல்லாருமே அங்க மாட்டிக்கினாங்கன்னு தெரிய வருது. இந்த மவுண்டன் அங்க வச்சிருக்கோம்ல, அதனால அவளுக்கும் யாருக்குமே எதுவுமே ஆகலையா. கியோட்டோ ஃபேமிலியில எல்லாருமே மாட்டினாங்க. ஆனா அந்த லீடரு நாக்கி கியோட்டோ அது மாட்டவே இல்ல, அது என்னமோ காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதோட சுயரூபத்தையே இப்பதான் காட்டுறாங்க. அது உண்மையிலேயே ஒரு மனுஷனே இல்ல, ஒரு ஏலியனு. மோமோ ஆயசே, நீ பண்ணதுக்காக நான் உன்னை விட போதில்ல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ போயின்னு இருக்கும் போதே அங்க மோமோவும் வரா. மோமோ கிட்ட அங்க ஜிஜியை பத்தி கேக்குறான். ஜிஜியோட நிலைமை இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு. அங்க எப்போ எக்ஸாசிசம் நடக்கும் அதை பத்தியும் கேக்குறான். அது நீ நினைக்கிற மாதிரி ஆர்டினரியா இருக்க போதில்ல, காயாஷி அந்த ஃபெஸ்டிவல் ஏற்படும்.
விஷயம். அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல் மாதிரி. அது பண்றதுவே ஒரு பெரிய வேலை. அதனாலேயே அதை பர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல. போனா திடீர்னு அந்த பேரியர் உடைஞ்சு அந்த ஈவ்லை வெளில வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும்ல. இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு அங்க மத்தவங்களும் வராங்க. ஆமா, நீ இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அதே மாதிரி இதை பாத்தியா, இந்த வேல்கனோ எரப்ஷன் அதை பத்தி அவன் காட்டுறான். ஆனா மோமோக்கு அதை பார்க்கணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. ஆல்ரெடி அங்க பெரிய பிரச்சனை போச்சு. அதனால நல்லா பாரு மோமோ, அந்த இடத்துல ஒரு UFO பார்த்திருக்காங்க. அங்க வாம் எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதே மாதிரி அவங்க கிளாஸுக்கு வராங்க. அந்த இடத்துல யாருமே ஐரா கூட பேசவே இல்ல. ஏன்னா ஐரா தான் போன வாட்டி நம்ம மோமோ பத்தி பேடான ஒரு ரூமரை பரப்புனா. அதனாலேயே எல்லாருமே நம்ம ஐராவை வெறுக்கிறாங்க. அங்க யாருமே இல்லன்னு நினைக்கும் போது நம்ம மோமோ வரா. என்ன ஐரா பண்ண இருக்க, வா நம்ம வெளியில போலாம். ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறனால ஐரா பயங்கரமா கத்துறா. நீ மத்தவங்க முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்காத. ஆமா ஆமா, அப்ப இந்த ஐரா இப்போ வந்துட்டா. ஏய், நீங்க 2 பேரும், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். நான் உங்க 2 பேராலையும் என்னோட வீட்டுல தங்க முடியுமா இன்னைக்கு நைட்டு? கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல. என்னன்னா மாஞ்சிரோ தான் இப்போ நம்ம ஜிஜியை பாத்துக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நைட்ல ரெஸ்ட் வந்து தேவைப்படும். நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும். அதனால தான் இப்போ நீங்க 2 பேரும் வந்து அது நல்லா இருக்கும்ல. உட்காரனுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அங்க வேற வழியே இல்ல. சரி நாங்க வரோம். ஆமா, எனக்கும் அங்க வரதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணானா? இல்ல, நாங்க கண்டிப்பா வரோம். அதே மாதிரி ஐரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் பிளான் இருந்தா நீ அதையும் பண்ணலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னோனே அங்க வந்து அவ அப்படியே போக ஆரம்பிக்கிறா. அங்க மோமோக்கு புரியுது அவளால் தானே இப்படியாச்சு. அதனால அங்க அப்படி சொல்றா, நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்க கூட இருக்க வேணான்னு. சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல, தப்பு எல்லாமே ஏன் மேலதான். சீன்ல நம்ம ஜிஜியை காட்டுறாங்க. டாரோட அந்த கை அது அப்படியே கீழே வருது, மேல இருந்து புகையாவும் வருது. அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது அந்த டெய்ல்ஸ் மேன் அதோட டைமிங்கும் முடிஞ்சு போயிடுச்சு. டாரோ, இதுக்கு மேல உன்னோட பாடியை அவன் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஜி, இதுக்கு மேலதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தவறி கூட கோல்டான வாட்டரை தொற்றாத. அந்த இடத்துல நம்ம ஆளுங்களும் வர ஜிஜி அங்க வந்து டான்ஸ் ஆன இருக்கான். ஹேய் மோமோ, நீங்க 2 பேரும் வந்தாச்சா? ஆமா, டாரோ அங்க இருக்கான். நீ வந்து தனியா இங்க என்ன பண்ண இருக்க? அங்க பின்னாடியே ஐராவும் வரா. ஹே ஐரா, நீ வந்து வழக்க போலதான் ரொம்ப கியூட்டா இருக்க. கொஞ்சம் என்னோட பொருள்லாம் பிடிக்க முடியுமா? அதே மாதிரி அவன் பண்றான். அங்க அவங்களுக்கு பாட்டிலையும் தராங்க. நீங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தப்பி தவறி இந்த இவனை கட்டுப்பத்த ட்ரை பண்ணா டக்குன்னு அந்த வாட்டரை தூக்கி அடிக்கணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அங்க டாரோக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்பயாச்சும் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியும் நம்புறேன். ஜிஜி கிட்ட அவனோட பிசிக்கல் கண்டிஷன் அது எப்படி இருக்குன்னு அவன் கேட்கறான். அதுவா, ரொம்ப நல்லா இருக்கேன், என்னால இப்ப பறக்கவே முடியும்பா. அதே மாதிரி அவங்க எல்லாருமே அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. போடும்போது பாட்டிமாவும் அங்க சாச கேட்பாங்களா. அங்க சோயா சாஸ் அவன் எடுத்து கொடுக்கறான். அது இல்ல, இன்னொன்னு அங்க எடுக்கும் போது ஒரு டிராப்பிலும் 2வது வாட்டி எடுக்கும் போது டிராப்பிலும் கரெக்டா அது நம்ம ஜிஜியோட கையிலே விழுது. இதனால அந்த ஈவிலையும் வர பயங்கரமான சம்பவம் நடக்குது. இங்க இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இந்த ஈவிலையும் அவங்க எப்படி அடக்குறாங்கன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.